Hello all, this is my channel .NET School. ஸோ இன்றைக்கி என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா இன்ஹெரிடன்ஸ். ஸோ இன்ஹெரிடன்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். இன்ஹெரிடன்ஸ் இஸ் எ ஃபண்டமெண்டல் oops கான்செப்ட் வேர் ஒன் கிளாஸ் சைல்ட் இன்ஹெரிடன்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் பிஹேவியர்ஸ் மெத்தட்ஸ் ஃப்ரம் அனதர் கிளாஸ் பேரண்ட். அதாவது ஒரு கிளாஸில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ் ஃபங்க்ஷன்ஸையும் அதில் இருக்கிற வேரியபிள்ஸையும் இன்னொரு கிளாஸில் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் இன்ஹெரிடன்ஸ் சொல்கிறாங்க. ஸோ எந்த கிளாஸில் இருந்து எடுக்கிறோமோ அதை பேரண்ட் கிளாஸாகவும், எந்த கிளாஸில் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறோமோ அதை சைல்டு கிளாஸும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டு அச்சீவ் ப்ரோட் ரீயூசபிலிட்டி. அதாவது இப்போ பேரண்ட் கிளாஸில் ஒரு மெத்தட் இருக்குது, அந்த மெத்தட் எனக்கு திரும்ப தேவைப்படுதுன்னா அதை நான் சைல்டு கிளாஸில் போய் திரும்ப உட்காந்து எழுதிட்டுருக்க தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் அதுலேருந்து நம்ம இன்க்ரிடென்ட் பண்ணிக்கிட்டாலே போதும். ஸோ அதனால் நமக்கு ரீயூசபிலிட்டி ஆகுது, டைம் சேவ் ஆகுது. அதே மாதிரி இது வந்துட்டு டோன்ட் ரிப்பீட் யுவர் செல்ஃப் அப்படின்ற பிரின்சிபலை இந்த இன்ஹெரிடன்ஸ்ல வந்து ஃபாலோ பண்ணுது. தென் டு இம்ப்ளிமெண்ட் ஹைரார்ச்சிக் அண்ட் எக்ஸ்டெண்ட் எக்ஸிஸ்டிங் லாஜிக். அதுதான், அதாவது ஒரு கிளாஸ், ஒரே வகையான கிளாஸை வந்து அதை ஸ்டாக் பண்ணுறதுக்கும் கோடை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணாமல் அதை க்ளீனாக யூஸ் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு இந்த இன்ஹெரிடன்ஸ் யூஸ் ஆகுது. ஸோ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பப்ளிக் கிளாஸ் அனிமல் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ கிளாஸோட நேம் வந்து அனிமல், இது வந்து பேஸ் கிளாஸ் பேரண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு பப்ளிக் என்ற அசஸ் பேரை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தட், அந்த மெத்தட் எப்படின்னா ஈட் அப்படின்ற ஒரு மெத்தட் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மெத்தட் வந்துட்டு அதுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கோம்னா கன்சோல் டாட் ரைட் லைன் அனிமல் இஸ் ஈட்டிங். அதாவது கன்சோல் டாட் ரைட் லைன் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த அனிமல் இஸ் ஈட்டிங் டிஸ்பிளே ஆகும். அது டிஸ்பிளே ஆகிறதுக்கு நம்ம இங்கே இதுக்கு முன்னாடி கன்சோல் டாட் ரைட் லைன்றது யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை வந்து நம்மளுக்கு அனிமல்ஸ் இஸ் ஈட்டிங் அப்படின்ற மாதிரி வரும். அடுத்தது ஒரு கிளாஸ் இருக்குது, அந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா நேம் வந்து டாக். ஸோ இன்க்ரீடியன்ஸுக்கு நம்ம கோலன்றதை யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த கோலன் யூஸ் பண்ணாலே இன்க்ரிடியேட் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ கோலன் யூஸ் பண்ணி இன்னொரு கிளாஸோட நேம் அனிமல். ஸோ இந்த அனிமலை நான் இங்கே கொண்டு வந்துட்டேன். ஸோ அப்போ இதுக்கு பேர் டிரைவ்டு கிளாஸ் சைல்டு கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா டாகுன்ற கிளாஸ்க்குள்ள அனிமல்ன்ற கிளாஸ்க்குள்ள என்னென்ன இருக்கோ அதை இங்கே நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ இந்த டாகு கிளாஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அந்த மெத்தட் பேர் வந்து பார்க். ஸோ அது இல்லைன்னா கன்சோல் டாட் ரைட் லைனில் டாக் இஸ் பார்க்கிங் அப்படின்னு நம்மளுக்கு அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த மாதிரி இங்கே எழுதியிருக்கோம். இதில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம், இந்த மெத்தடெல்லாம் எப்படி நம்ம கால் பண்ணுறோம் அப்படின்னா மெயின்ன்ற ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே டாகு அப்படின்ற கிளாஸ் நேமை வச்சு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். அது வந்து அதோட பேர் வந்து மை டாக். ஸோ அது ஈக்குவல் டு நியூ டாக். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மை டாக் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே இப்போ இந்த டாகோட ஃபங்க்ஷன் ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ மை டாக் டாட் ஈட், ஈட்டுன்ற ஃபங்க்ஷனை இங்கே கால் ஆகுது. அப்போ ஈட் ஃபங்க்ஷன் எங்கே இருக்குது? ஸோ அனிமல்குள்ளே இருக்குது. ஸோ அப்போ டாகுன்ற கிளாஸ்க்குள்ளே இருக்கிற கிளாஸில் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அதை ஈட்டுன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். ஏன்னா நம்ம அனிமல்ன்ற கிளாஸை இன்க்ரீடியன்ஸ் பண்ணியிருக்கிறது மூலமாக. ஸோ அந்த மாதிரி பண்ணுறோம். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மை டாக் டாட் பார்க். ஸோ இங்கே வந்து பார்க்குன்ற ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறேன். அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டாக் அப்படின்றதுக்குள்ள பார்க்குன்ற ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அது டைரெக்டாக கால் பண்ணுது. இது ஓன் மெத்தட், அதில் இருக்கிற ஓன் மெத்தடை இங்கே கால் பண்ணியிருக்கேன். இன்னொன்று இன்க்ரீடியன்ட் பண்ண மெத்தடை இங்கே கால் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட அவுட்புட் எப்படி வரும் அப்படின்னா ஸோ இதை ரன் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஈட்டில் என்ன வருது? அனிமல்ஸ் இஸ் ஈட்டிங் அப்படின்னு ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகும். ரெண்டாவது பார்க்குள்ள என்ன இருக்குது? டாக் இஸ் பார்க்கிங். ஸோ அவுட்புட் வந்து இதுவாக தான் இருக்கும். ஸோ இதுதான் இன்க்ரீடியன்ஸோட ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட கீ பாயிண்ட்ஸ் என்னென்னா டு யூஸ் கோலன் டு இன்க்ரீடியன்ட் பேஸ் கிளாஸ் இன் சீஷன். ஸோ கோலன்றதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் சைல்டு கிளாஸ் கெட் ஆல் நான் ப்ரைவேட் மெம்பர்ஸ் ஆஃப் த பேரண்ட். ஸோ பேரண்ட்டில் நம்ம வந்து ப்ரைவேட்ன்ற அசஸ் மாடிஃபை யூஸ் பண்ணோம்னா அதை சைல்டு கிளாஸில் நம்மளால் இன்க்ரீடியன்ட் பண்ண முடியாது.
ஆனால் பப்ளிக்னு யூஸ் பண்ணும்போது நம்மளால் அதை யூஸ் பண்ணிக்க முடியும். எ கிளாஸ் கேன் ஒன்லி இன்க்ரிமெண்ட் ஃப்ரம் ஒன் பேஸ் கிளாஸ் சிங்கிள் இன்ஸ்டன்ஸ். எ கிளாஸ் அதாவது ஒரு கிளாஸ்ல இருந்து இன்னொரு கிளாஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் மல்டி லெவல் அண்ட் இன்ஹெரிடன்ஸும் நம்மளால சப்போர்ட் பண்ணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து பேரண்ட் கிளாஸ் வெஹிக்கல் ஹேஸ் ஸ்டார்ட் இன்ஜின் ஸ்டாப் இன்ஜின் 2 மெத்தட் இருக்குது. சைல்டு கிளாஸ் வந்து கார் இன்ஹெரிடன்ஸ் வெஹிக்கல் அண்ட் இன்ஹெரிடன்ஸ் ஃபஸ்ட்டு வெஹிக்கல் இன்ஹெரிடன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அண்ட் ஆட் ப்ளே மியூசிக். இது காரில் இருக்கிற ஒரு பேஸ்டான இது சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஒரு 5 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சரை வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆன்சர் கொடுக்குறேன். தேங்க்யூ.